விடிஞ்சா கல்யாணம்ன்ற நேரத்துல பார்ட்டியில இருந்து என் பொண்ணை கூட்டிட்டு போய் அவளை வற்புறுத்தி அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கெஸ்ட் ஹவுஸ்ல உங்க அண்ணாவை கொலை பண்ண வச்சு என்ன மாட்டி விடதான் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அவளை அவங்க வீட்டுல வேலைக்காரியா சேர்த்திருக்கான். இது அவன் மேல தானே எனக்கு தோணுது சார். நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கூட அதே சந்தேகம் வருது. நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நமக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு நாம அவங்கள ஒரு குற்றவாளியா எடுத்துக்க முடியாதுல்ல. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்களுக்கும் என் அண்ணன் மர்டர் கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு விசாரிக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சட்டத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தண்டனை அனுபவிச்சே தீரணும். அப்பதான் என் அண்ணனோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும். எனிவே, உங்களை பத்தி கேள்விப்பட்டது உண்மைதான். நீங்க கேஸை கையில எடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணியே தீருவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க அதை நிரூபிச்சு காட்டுறீங்க. சரி சார், நான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார். அந்த ரத்னம் அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனா? இவ்வளவு நாள் அங்கதான் இருந்திருக்கான்னா ஏதோ இருக்கு. என்னோட வழியில நான் அதை விசாரிக்கிறேன். இன்னும் ககன் எந்திரிக்கலையம்மா? என் புருஷன் சூரியன் உதிச்சாலும் எந்திரிக்க மாட்டாரு. வர வர ரொம்பவே சோம்பேறி ஆயிட்டு போறாரு. என் புள்ள மேல கம்ப்ளைண்ட் சொன்னா நான் அதை எப்படி ஏத்துப்பேன்னு நினைக்கிறேம்மா? எல்லாம் தெரியும். என்னதான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பூர்ணி எனக்கு சப்போர்ட்டா இருப்பா. சரி, முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. கணவரே வந்துட்டீங்களா? மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தீங்களா? மல்லிப்பூவா? எதுக்கு? பூஜை பண்றதுக்கா? உங்க திமிருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு மாமா. ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட சாயந்தரம் வரும்போது மல்லிப்பூவை பூஜை பண்றதுக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லுவாளா? யாரு பொண்டாட்டி? நீ எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னலாம் தெரியாது. காலையில அம்மாக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால பூ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. கணவரே, நில்லுங்க. நிஜமாவே நீங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். மாமா, வாங்கிட்டு வரணும்னு தோணிருக்கு. ஏதோ கனவுல வாங்கிட்டு வந்து குடுக்கற மாதிரி இருக்கு மாமா. வாங்கிட்டு வந்த அதே கையால அப்படியே எனக்கு வச்சு விட்டுறலாம்ல மாமா.
மாமா ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா. இவரு என் முடிய வெட்ட வந்தாரத்த. ஐயோ, யாராவது முடிய வெட்டி விடுவாங்களா பூமி? அம்மா, என் கை பாக்கெட் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. கத்திரி ஏதாவது இருக்கா பாருங்க. என் கையில பூ மட்டும்தாம்மா இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்கம்மா. கத்திரி எங்கேயோ தூக்கி போட்டுட்டாரு. அம்மா, இவ போய் சொல்றாமா. இப்போவாது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் அவ கழுத்துல தாலி கட்டல, அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. அவன் உனக்காக பூ வாங்கிட்டு வந்து வச்சு விடணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா? அத வச்சுக்கிறதுக்கு என்னம்மா? அது இல்லத்த, நான் வந்து இல்ல பூமி, நீ ஏதாவது சொல்ல போய் நான் திரும்ப வேற ஏதாவது கேட்டா உன்னை நான் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். இதோட விட்டுருமா. அத்தை, பூமி,